நமஸ்காரம். நான் இப்போ மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி சுவையாகவும் சிம்பிளாகவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெயை சுட வைக்கிறேன். 25 கிராம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ மீடியமில் வச்சுட்டுருக்கேன். காய்கறிகள் மேலே எண்ணெய் கோட் ஆகிறதுக்காக 3/4 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வதக்கிக்க போகிறேன். அப்புறம் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து ஒன்றா வேக வைப்பேன், எடுத்துடுறேன். அடுத்தது அதே மாதிரி பீன்ஸ் 25 கிராம் சேர்த்துக்கிறேன். அதையும் 3/4லேருந்து 1 நிமிஷம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் கேரட் 25 கிராம் சேர்த்துக்கிறேன். அதையும் அதே மாதிரி கொஞ்சமாக வதக்கி எடுத்துட்டு, அடுத்தது காலிஃப்ளவர் எல்லாமே 25 கிராம் எடுத்துட்டுருக்கேன், வதக்கி எடுத்துட்டேன். அடுத்தது பச்சை பட்டாணி 25 கிராம் சேர்த்துக்கிறேன். அதையும் ஒரு 3/4லேருந்து 1 நிமிஷம் எண்ணெயில் ஜஸ்ட் புரட்டி எடுத்தா போகிறோம். அந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். கேப்சிகம் 25 கிராம் அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன். பன்னீர் 25 கிராம் எடுத்துட்டுருக்கேன், வதக்கி எடுத்துக்கிறேன். எல்லா காய்கறிகளையும் வதக்கி எடுத்துட்டு அடுத்தது மசாலா ரெடி பண்ணிக்க போகிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். க்ரஷ் பண்ண இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா 3 நிமிஷம் வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். தக்காளி விழுதியும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். தனியா பொடி 1 டீஸ்பூன், வறுத்த சீரக பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். வதக்கி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லா காய்கறிகளிலும் மசாலா கோட்டார வரையும் 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இதோட கேப்சிகமும் பன்னீரும் சேர்த்துக்கல. அரை கப் தண்ணீர் சேர்த்துருக்கேன். காய்கறிகள்லாம் குக்கானோ மூடி வச்சுடுறேன். 8 நிமிஷம் ஆயிடுத்து, திறந்து பார்க்குறேன். நல்லா குக் ஆயிடுத்து. ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கேப்சிகமும் பன்னீரையும் சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுது. சப்பாத்தி, ஃபுல்கா, நான் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறியை செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்.